வணக்கம் ட்ரேடர் சசி. மீண்டும் ஒரு முறை வார இறுதியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரே விஷயந்தான், ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். ஆனால் அது உண்மையாக ஒர்க் ஆகுது. அதனால் எல்லாருமே ட்ரேடிங் பண்ணணும் நாளைக்கே அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க. நீங்கள் 6 மாதம் கூட பயிற்சி எடுங்க, 1 வருஷம் கூட பயிற்சி எடுங்க. ஆனால் களமாடும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கிற அளவுக்கு பயிற்சி பண்ணுங்க. சரியா? இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். மற்றபடி இந்த வார இறுதியில் நம்ம அடுத்து என்ன நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் நம்ம நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குதுங்க. இந்த வாரத்தில் ஒரு சின்ன பரபரப்பு இருந்தது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி திடீர்னு ஒரு பெரிய ரைஸ் கொடுத்தது. இதை பார்த்த உடனே சூப்பர், லுக் அட் த மூவ் அப்படின்னு தான் நானே போட்டேன்னா. நிஃப்டி மேலே ஓப்பன் ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். சரி, இது 5 மினிட்ஸில் கிஃப்ட் நிஃப்டி இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு போனால் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த போஸ்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்டுக்கு மறுபடியும் பேக் டு த ட்ரெண்ட் லைன், ட்ரெண்டை டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தான் போயிட்டு இருந்தது. ஸோ நிஃப்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சின்ன ஏற்றம். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே மறுபடியும் கீழே வந்தாச்சு. அதாவது லாஸ்ட் செஷன் கீழே கொண்டுட்டு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபாலுக்கு அப்புறமா உடனே ரெக்கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெக்கவரி ஆச்சு. ரெக்கவரி அதுதான் நான் குறிப்பிட்டிருந்தேன். மோர் கான்ஃபிடென்ட் பையர்ஸ் ஆன் எவ்ரி ஸ்ட்ராங் ஃபாலும் ஸ்ட்ராங் ஆகுது, பையர்ஸும் கான்ஃபிடென்ட்டாக பையும் பண்ணுறேன். ஸோ 2 விஷயமே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபாலுக்கு அப்புறமா ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல ப்ரைஸ் ரொம்ப நேரம் நின்னாலோ, இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பையிங் கேண்டில், அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில் 1 ஹவரில், இல்லைனா நீங்கள் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பையிங் பவர் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது தொடர்ந்து எல்லா சார்ட்லேயுமே நடக்குதுங்க. இது நிஃப்டியில் தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லித்தரது எல்லாமே நீங்கள் பின்னாடி இருக்கிற இந்த நிஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடுங்க. அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமே மறந்துடுங்க. மறந்துட்டு வெறும் சார்ட்டை மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கோல்டு மேலே போயிட்டே இருக்குது, அதனால் நிஃப்டி கீழே போகும். கிஃப்ட் நிஃப்டி மேலே போகுது, இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்கு, அதனால் நிஃப்டியில் ஒரு பெரிய ரைஸ், அதெல்லாம் மறந்துடுங்க, விட்டுருங்க. அதெல்லாம் இன்ஃபேக்ட் பார்க்குறதே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறேன். வேறு மாதிரி நீங்கள் இதை பார்க்கணும். நீங்கள் பார்க்குற பார்வையிலேருந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது கடைசியாக முடிஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலையேற்றம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே ப்ரைஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு நல்ல பையிங் பவரோ, இல்லைனா ஒரு இடத்துல ப்ரைஸ் ரொம்ப நேரமாக நிற்கிறதையோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் பையுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இதை இன்னும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர்றதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. அதனால் அதை பற்றி எல்லாமே நான் ஆரம்ப காலத்துலேயே சொல்லிட்டேன். அதாவது முதல் ஒரு 10-15 வீடியோலேயே இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடியோஸ் பக்கமாக போட்டுகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.
அதனால் புதுசாக யாராச்சும் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு போய் உள்ளே இருக்கிற பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லா பெட்டராக வந்து புரியும். ஸோ எப்படி வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆகிருக்குது அப்படிங்கிறதே வந்து நீங்கள் ஒரு இடத்துலையும் நீங்கள் இதை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த படிக்கட்டில் பொறுமையாக ஏறி மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, நான் அந்த ப்ளூ கலரில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். பொறுமையாக ஏறி மேலே போகுது. சரி, ஒரு பெரிய ஃபால் ஆகுது, 10 ரூபாய்க்கு வந்து விற்கிது. 10 ரூபாய்க்கு நீங்கள் தைரியமாக வந்து வாங்கிட்டீங்க. இன்னும் கீழே போகாது அப்படிங்கிற முடிவு பண்ணி நீங்கள் வந்து வாங்குறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி கீழே போகலை. அடுத்தடுத்து படிக்கட்டில் ஏறி வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து 500ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மனநிலை வந்து எப்படி இருக்கும்? இன்னும் போகும், இன்னும் போகும், 1000க்கு போகும், 2000க்கு போகும். அதுதான் எல்லாத்தோட பெரும்பான்மையானவங்களுடைய மனநிலை வந்து அதுவாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோன்னா ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. ஏற்கனவே ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போயிருது ப்ரைஸ். ஏற்கனவே ட்ரெண்ட் லைனில் உங்களால் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க. இந்த இடத்துல பார்க்குறீங்க படிக்கட்டில் ஏறி ப்ரைஸ் வந்து மேலே வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து ரிஜெக்டும் ஆயிருக்குது ப்ரைஸு. ரொம்ப அருகாமையிலேயே வந்து ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அப்போ நம்ம இங்கே 10 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கி இருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் 10 ரூபாய்க்கு இங்கே வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு 500 ரூபா ஆகுது அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர்றது சாமர்த்தியம். ஏன்னா ட்ரெண்டு வந்து இன்னும் மாறல. ட்ரெண்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க, டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இப்போ 10லேருந்து 500 490 ரூபா லாபம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வெளியில் வரத்தான் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். எதை அப்சர்வ் பண்ணணும்? இந்த படிக்கட்டை எங்கேயாச்சும் வந்து பிரேக் பண்ணுதா? மேலே ஏறி போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒன்ஸு இந்த கடைசி படிக்கட்டை வந்து தொட்டுட்டானாலே, தொட்டதுக்கப்புறம் இப்படி வந்து மேலே போவான், தொட்டானாலே ஆபத்து தான். ஏன்னா அடுத்த தடவை போகும்போது இந்த படிக்கட்டுக்கு மேலே இப்படி வந்து ப்ரைஸ் வந்து போகாது மோஸ்ட் ஆஃப் த டைம். அதாவது ஒரு 80-90% அந்த மாதிரி வந்து போகாது. போகிற மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வரும். எப்படி இது வந்து இவ்வளோ தான் வந்திருக்கும், வந்துட்டு மேலே போயிருக்கோம். அடுத்த தடவை வரும்போது அந்த லெவலுக்கே வந்துட்டு மேலே வேகமாக போகிற மாதிரி இருக்கும். இதுதான் ட்ராப். ஏன்னா இங்கே 10 ரூபாயிலேருந்து ஏற்கனவே 1000 ரூபா ஆயிடுச்சு. நீங்கள் ஒருவேளை 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை இன்னும் வந்து மேலே போகும்னு நினைப்பீங்களா? அவ்வளோதான். உங்களை வச்சு நீங்கள் வந்து எடை போட்டு பார்த்துங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது அடுத்த ஹை வந்து வைக்காது. அடுத்த லோ வரைக்கும் வரக்கூடாது, வரவே கூடாது. வந்துருச்சு அப்படின்னாலே வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி படிக்கட்டில் ஏறி 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 மேலே போனதுக்கப்புறமா இங்கே போய் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சில ட்ரேட்ஸ்லாம் நம்ம வந்து எப்போவுமே யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற தப்பு, நான் உட்பட எல்லாருமே ஆரம்ப காலத்தில் பண்ண தப்பு என்னென்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பிரேக் ஆக போகுது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி வரும். வந்தோன்னே பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பார்க்குறது. அப்படி இல்லைன்னா இது வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ரீடெஸ்ட் பண்ணோன்னா மேலே போகும் அப்படின்னு நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறது. எது? பை ட்ரேடை. ஏன் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு பொருளே நீங்கள் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கியே பழக்கப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் திடீர்னு வந்து 500 ரூபாய்க்கு விற்கிது. நீங்கள் 500 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்குவீங்களா? ஏன்னா எப்போவுமே நீங்கள் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கியே பழக்கப்பட்டீங்க. 500 ரூபா விற்றா உங்களுக்கு என்ன தெரியும்? அட வருவான்ப்பா, 20 ரூபா 30 ரூபா கண்டிப்பாக வருவான். நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்குறேன். 500 இல்லை 1000மே போயிடுவான். போனதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து 20-30க்கு வந்துடுவான். வரும்போது பார்த்துக்கலாம். அந்த மனப்பக்குவம் வந்து இருக்கணும். இருந்தால் தான் வந்து இந்த ட்ரேடிங் இதில் வந்து நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களை வந்து தொட முடியும். சரி, இப்போது வியாழக்கிழமை அன்னைக்கு நடந்தது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபால் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அதே தான் நடந்தது. இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி ப்ரைஸ் வரும்போது படிக்கட்டில் தான் ஏறி தான் வந்தது. இந்த படிக்கட்டில் ஏறி வர்றதுக்கு ஆரம்ப புள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையிங் ஆர்வம் வந்து அதிகம். ஏன்? அதே கான்செப்ட் தான்.
இங்கே 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 50 ரூபா ஆச்சு. இந்த 50 ரூபாயில இருந்து இன்னும் கீழே வந்து 10 ரூபா ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் எப்போவுமே வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்குற அந்த பொருள் வந்து 500 ரூபாய்க்கு விற்கும்போது நீங்கள் சும்மா வேடிக்கை பார்க்குறீங்க. திரும்பவும் வந்து 10 ரூபாய்க்கு வரும்போது மறுபடியும் வந்து வாங்கணும்னு நீங்கள் உட்பட உங்கள் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்கணும்னு தான் நினைப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே பையிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இங்கெல்லாம் எப்படி இருக்குது, இங்கெல்லாம் எப்படி. அதே சமயம் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து பையிங் பவர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பையிங் அதிரி புதிரியாக வந்து இல்லை. அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வந்து போயிட்டு இருக்குது. சைலண்ட்டாக போயிட்டு இருக்குது. சைலண்ட்டாக போயிட்டு இருக்குது. இங்கே நடந்ததுக்கும் இங்கே இருந்த ஆர்வத்துக்கும் இங்கே இருக்கிற ஆர்வங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 10 ரூபாய்க்கு இங்கே வந்து எல்லாரும் வாங்கும்போது எல்லாரும் வாங்குவோம். தேவை இருக்குது, தேவையில்லை. எப்பா 500 ரூபாய்க்கு விற்றுதுப்பா, 10 ரூபாய்க்கு விற்கிது, சும்மா வாங்கி போடுவோமே. இது திரும்ப 500 ரூபாய்க்கு போயிடும் கண்டிப்பாக. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு போகும், நாளைக்கு இல்லைனா அடுத்த வாரம் போயிடும். எத்தனை நாள் ஆச்சு? 1 2 3 நாள். 3 நாளில் 500 ரூபாய்க்கு திரும்ப வந்து போயிடுச்சு. எப்படி போச்சு? படிக்கட்டில் ஏறி போச்சு. படிக்கட்டை எங்கேயா பிரேக் பண்ணுச்சா? கண்ணா பின்னான்னு வந்து இங்கே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. உங்களுக்கு பிரேக் பண்ணதே தெரில. தலைகீழாக கீழே வந்து இந்த 10 ரூபா ரேஞ்சுக்கே வந்துச்சு பார்த்தீங்களா மறுபடியும். அப்போ மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும்? ப்ரைஸு படிக்கட்டில் ஏறி போகணும். இங்கே படிக்கட்டில் ஏறி போச்சா? அதே லெவலுக்கு வந்துட்டு அதை தாண்டி மேலே போக முடியல. பரவாயில்லப்பா, தாண்டி மேலே போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. இவ்வளோ தூரம் வந்துருக்குறானா பிரச்சனை இல்லை. இது திரும்ப வந்து இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா வந்து இருக்குது. எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இதை கட் பண்ணும்போது. அப்போ கட் பண்ணி கீழே போனானா அப்படியே தலைகீழாக கீழே போயிடுவானா? இல்லை இல்லை, இது ஒரு சர்ப்ரைஸ், அவ்வளோதான். ஒரு லோவுக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே தான் ஏறி இருக்குது. அது ஏற்கனவே நம்மளுக்கு நடந்த அந்த சம்பவங்களை வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. இது நீங்கள் பார்க்குறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து அது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால அது மாதிரி சொன்னேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும், இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் தெளிவாக இருக்கும். பையர்ஸ் வந்து இல்லாத குறைய வந்து அழகாக வந்து காமிச்சு வச்சுருவாங்க. காலங்காத்தால் என்ன நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்து மேலே வந்தோன்னா ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கிறத உங்களால் கண்கூடாக வந்து பார்க்க முடியும். எல்லா நேரங்கள்லையுமே இது வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி மேலே போய் ப்ராஃபிட் புக்கிங், இப்படி மேலே போய் ப்ராஃபிட் புக்கிங், இப்படி மேலே போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா இங்கே வந்து அதே லெவலுக்கே வந்து ஏன் அப்படின்னா ஏற்கனவே இது ஃபால் ஆகிட்டு இருக்குது, அதனால் இன்னும் கூட வேகமாக வந்துருக்குது. இங்கெல்லாம் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லோரும் வந்து விற்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து வந்து எல்லா சார்ட்லேயுமே பார்க்கணும், எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே பார்க்கணும். 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணணும், சரியா? அப்புறம் நேற்று வந்து ஒரு போஸ்ட் ஒன்று நம்ம தனுஷ் இல்லை இன்னொருத்தர் வந்து போட்டிருந்தாரு. அதற்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குழப்பம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க அப்படின்னு. ஏன்னா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரீகன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு அவர் வந்து போட்டிருந்தாரு. நேற்று வந்து நான் வந்து இதில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழப்பம் வரத்தான் செய்யும். அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அவருக்கு உடனே போஸ்ட்டும் போட்டுட்டேன். இருந்தாலும் இது வந்து வீடியோவாக வந்து பார்ப்போம். இது வந்து அடுத்தடுத்து ஹை பண்ணவே இல்லை. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து லோ பண்ணிகிட்டே வருது, தெரியுதா? தொடர்ந்து வந்து லோ பண்ணுது, ஆனால் தொடர்ச்சியாக வந்து மேலேயும் வந்து போக முடியல. அடுத்தடுத்து வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்த ஒரு ப்ரைஸு ஸ்ட்ரக்சரு என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஸோ ஓரளவுக்கு கீழே வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், அப்படி மேலே போய் இப்படி வந்து ப்ரைஸு புக்கிங், அதாவது மார்க்கெட் முடியும் போது ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்.
இப்போ இங்கே அதே மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இங்கே கிரியேட் ஆச்சு. ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரமாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே கீழே இப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தது. எந்த இடத்துலையும் குழப்பமே இல்லை. ஆனால் இந்த இடம் வந்ததுக்கப்புறமா ஒரு மிட் டைம் ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஒரு சின்ன முயற்சி வந்து நடந்துருக்குது. மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கான முயற்சி. அப்போ தொடர்ச்சியாக வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்திருக்க ப்ரைஸு இந்த லோவை எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது. அப்படி தானே நம்ம இது வரைக்கும் நம்ம அதை தான் வந்து பார்த்துருக்குறோம். இந்த லோவை கடைசி லோவை மேலே போகணும் அப்படின்னா இந்த லோவை வந்து கட் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும், இந்த ஹையை வந்து அடுத்தடுத்து இந்த ஹையை வந்து கட் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம். ஸோ இந்த ஹையை வந்து கட் பண்ணி மேலே வந்து போகணும். அதே சமயத்தில் இந்த லோவை கடைசி லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பர்ஃபெக்டாக நடந்துருக்கு. இந்த இடத்துல பையிங் வந்து நல்லா இருக்குது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இது வந்து நடந்துருக்குது. ப்ரீவியஸ் ஹைக்கே ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. கீழே வரும்போது வந்து ப்ரீவியஸ் லோக்கு வராமல் மறுபடியும் அடுத்த முயற்சியில் இன்னும் இதே மாதிரி பையிங் பவர் இங்கேயும் உங்களால் வந்து பார்க்க முடியுது. இன்னும் வேகமாக வந்து மேலே போக ட்ரை பண்ணுது. இங்கே ஒரே ஒரு குறை என்னன்னா, ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. ஒருவேளை இது எல்லாம் வந்து முடிஞ்சு இது இப்படி போனதுனால இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போயிடுச்சு, மிட்டே இருக்குது, அதனால் வந்து ஒரு பையிங் பவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒன்று பிரேக் ஆகுதுன்னு எடுக்கலாம், இல்லைனா இங்கே எடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன ஃபாலுக்கு அப்புறமா க்ரீனில் க்ளோஸ் ஆனதுனால இங்கே எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று நடந்துக்கலாம். ஆனால் உங்களுடைய எச்சரிக்கையான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு கீழே எப்போ போனாலும் தாங்காது, இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் மனசில் வந்து வச்சுக்கணும். எப்போவுமே தப்பாக ட்ரேடு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியணும் இது தப்பு, இதுக்கு மேலே இது வந்து தாங்காது அப்படிங்கிற அந்த முடிவு வந்து நீங்கள் வந்து பண்ணிடணும். அதே சமயத்தில் நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல மூவ் இருந்தது அப்படின்னா அந்த ஏற்கனவே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எங்கேயா போட்டுருந்தீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து ப்ராஃபிட்டில் வந்து போட்டு வச்சுக்கணும். திரும்ப ஹிட் ஆனால் ஹிட் ஆகிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஸ்டாப் லாஸ்னால் கம்முன்னு வந்து வச்சுருக்கணும். கொஞ்சம் மேலே போன உடனே உங்களுடைய ஸ்டாப்பை கொண்டு வந்து ப்ராஃபிட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இல்லைங்க நான் ஸ்டாப் லாஸ்லாம் போடவே மாட்டேன், சும்மா கண்ணில் பார்த்து நான் எங்கே எந்திரிச்சுலாம் போக மாட்டேன், மார்க்கெட் நடக்கும்போது வந்து கம்முன்னு வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருப்பேன், என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கும், நான் இதை பார்த்துக்கிட்டு போர் அடிக்குதுன்னா யூடியூப் வீடியோ பார்க்குறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, புக்கு படிக்கிறது, செஸ் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக கீழே வந்து இந்த லோக்கு கீழே வரும்போதே உங்களுக்கு வந்து அபாயம் இது வந்து ஏன்னா மேலே போய் ஹையை க்ளோஸ் வைக்கல, இது வந்து கீழே வந்து இந்த லோக்கு கீழே வந்துருச்சு, ஆனால் அல்டிமேட் லோவான இந்த லோக்கு கீழே போச்சுன்னா தாங்காது. என் ட்ரெண்டு காலையிலேருந்து செல்லில் இருக்குது. இது பையர்ஸ் ஒருவேளை இதை வந்து பர்ஃபெக்டாக வந்து இது எப்படி பர்ஃபெக்ஷன் அப்படின்னா இப்படி வந்துருக்கணும். வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு லோ வந்ததுன்னா திரும்ப இப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற இந்த பீக்கை கட் பண்ணும் போதே இந்த இடத்துல ஒரு பெரிய தடுமாற்றம், இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு பெரிய தடுமாற்றம். இந்த இடத்துல தடுமாற்றம் இல்லை, மேலே போக ட்ரை பண்ணுச்சு, இந்த லெவல் வரைக்குமே வந்து போயிடுச்சு, ஆனால் க்ளோஸ் உள்ளே வந்து வச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு வேளை ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதை தாண்டக்கூடாது. இதுக்கு அருகாமையில் வந்து ஒரு தடவை மேலே போயிருக்கு, தெரியுதா, போக முடியல. அப்போ கீழே வந்துட்டு என்ன பண்ணணும், திரும்ப இந்த ஹையை வந்து கட் பண்ணாதான் இந்த ஹை வரைக்கும்னாச்சும் போகும் ப்ரைஸ் இன்னைக்கு நிலைமைக்கு. ஆனால் என்ன இருக்குது, இங்கேருந்தே ரிவர்சல் ஆகிடுச்சு. திரும்ப இங்கே ஒரு 20 நிமிஷம் 25வது நிமிஷத்தில் அதையும் பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி போய் மேலே வந்துருக்கு. 30வது நிமிஷம் இந்த லெவலை வந்து கட் பண்ணி திரும்ப வந்து மேலே வந்துருக்கு. 35வது நிமிஷம் திரும்ப வந்து ட்ரை பண்ணியிருக்க முடியல. அப்போது இங்கே வந்து உங்களுக்கு 35 நிமிஷம் வந்து டைம் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கான நேரம் வந்து 35 நிமிஷம் வந்து கிடச்சிருக்கு.
அந்த 35 நிமிஷமும் வந்து இது இப்படி போயிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்ட் பண்ணணும். இப்போ அதாவது சும்மாவே அப்படியே சண்டையில் போயிட்டு சும்மாவே பார்த்துட்டு இருந்தால் செம்ம அடி விடும். ஏதாவது தடுக்கணும், இல்லை திருப்பி அடிக்கணும், எதனா ஒன்று பண்ணால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லை ஜெயிச்சிடலாம், எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் ஜெயிச்சிருவேன்னா அடித்து முடிச்சிருவாங்க. சரியா? அதனால் இப்போ இல்லை நான் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ஹோல்டில் வச்சுருக்கிறீங்க, தொடர்ந்து வந்து பை பண்ணிவிட்டு அப்படியே நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேப் டவுன் ஓப்பனில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி வந்து மாட்டிப்பீங்க. மற்றபடி வந்து ட்ரேடு ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அரிதிலும் அரிதாக தான் இருக்கும். ரொம்ப கவனமாக வந்து பார்க்கும்போது ஸோ தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கி அழகாக வந்து கீழே வந்துருக்கு. எப்படி இங்கே வந்து படிக்கட்டு நான் சொன்னோன்னா அதே படிக்கட்டு தான் இங்கேயும் தொடர்ந்து அப்படியே கீழே வந்து சரிஞ்சு அப்படியே கீழே வந்துருக்கு. புது லோ வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாட்டம். புது லோ வைக்காமல் கொஞ்சம் இங்கே செல் பண்ணவங்கலாம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ப்ராப்பராக இன்னொரு ஹை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து வைக்காத ஒரு காரணத்துலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இது வந்து ஒன்றும் ப்ராப்பராக வந்து ஹை வந்து வைக்கலை. ப்ராப்பராக இந்த சென்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து போகணும். எப்படி அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து போயிருக்கணும். போயிருந்ததுனா தான் போவான் அடுத்த லெவலுக்கு. சும்மா இந்த மாதிரி போகாமல் இப்படியே வந்து அந்த ஹையோடவே அப்படியே நின்றுட்டு அப்படி கீழே வந்துட்டு திரும்ப வந்து இப்படியே வந்து நின்றுட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பையர்ஸ் கிட்ட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க தைரியமாக வந்து பை பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போது ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஏன்னா ஃபால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் வந்து நல்லா கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்குது ப்ரைஸ். இந்த கேப் நல்லா கீழேனா இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பையர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட்டு டோட்டலாக இல்லவே இல்லை. அப்போ இந்த தடவை கீழே வரும்போது ஒன்று இந்த லெவல்லையே நிற்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லோ புதுசாக போய் வைக்கிற லோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அப்படி இல்லை இந்த இடத்துல வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் வந்து ஒரு பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து திரும்பவும் ட்ரெண்ட் லைனை நோக்கி தான் வரும். இந்த தடவை ட்ரெண்ட் லைனை நோக்கி வரும்போது வந்து கன்ஃபார்மாக வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பிரேக் பண்ணோன்னா ஒரு ஸ்டேஜாக அப்படியே வந்து அது வந்து தாண்டி போகும். ஸோ அல்டிமேட்டாக நம்ம வந்து ட்ரெண்டு எங்கே ஆரம்பிச்சதோ அந்த லெவல் வரைக்கும் வந்து இட் கேன் கோ. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஈக்குவலான இடத்துல இருந்தே ஒரு நல்ல பையிங் கேண்டிலோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து கீழே வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சமாக கீழே வந்துட்டு உடனே ஒரு பை வந்து மேலே வந்து படிக்கட்டில் வந்து போக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் வேகமாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த தடவை ட்ரெண்ட் லைனுக்கு போச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து இன்னொரு லோ வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கன்ஃபார்மாக அதை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இன்னும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தலைகீழாக தான் போகணும்னு கீழே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம 1 ஹவரில் பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து தெரியல. 4 ஹவருக்கு வந்தோன்னே தெரியுது பார்த்தீங்களா ட்ரெண்டு ரொம்ப சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது. எதுக்கப்புறமா இங்கே இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போனதுக்கப்புறமா பையர்ஸ் லுக்கிங் வீக், நாட் மேக்கிங் நியூ ஹைஸ். ஏன் வீக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் 5 மினிட்ஸில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க, அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது தெரியுதா? 4 ஹவர்ஸில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒரு ஹை இவ்வளோ தூரம் வச்சுட்டு லோக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னொரு ஹை அப்புறம் இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பையர்ஸ் வந்து மோர் கான்ஃபிடென்ட் பையர்ஸ் அப்போது மேலே வரைக்கும் போயிருக்குது. இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கீழே வந்தாச்சு, மறுபடியும் வந்து மேலே போகும்போது ஹை வைக்க முடியல. இந்த ஹை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குது? இந்த ஹை கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது.
இந்த ஹை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கு. இந்த ஹை பார்த்தீங்கன்னா இது ஹையே கிடையாது, ஈக்குவல் லெவல். விழுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியுது உங்களுக்கு. பையர்ஸ் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஏன் இல்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இங்கேருந்து வர்றாங்க, 24,000லேருந்து வர்றாங்க. எங்கே வரைக்கும் வந்துட்டாங்க? 26,000க்கு வந்துட்டாங்க. 2000 புள்ளி மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு கரெக்ஷன். சரியா? இது அதனால தான் சொல்கிறேன், டைம் ஃப்ரேம் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அது என்ன, இப்போ இது இண்டெக்ஸ்னும் பார்க்க தேவையில்லை, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா சென்செக்ஸான்னு பார்க்க தேவையில்லை, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கனாலே போதும். ஸோ இங்கே இன்னும் கூட உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். இந்த படிக்கட்டில் இறங்கி வருது, அங்கே எப்படி ஏறி போச்சோ அதே மாதிரி இறங்கி வருது. இங்கே எப்படி கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் ஆச்சு, பையர்ஸோட கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் ஆனதுனால செல்லர்ஸ் வந்து ஓவர் பவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே செல்லர்ஸுடைய கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆகிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? இவ்வளோ பெரிய பெரிய லோ வந்து வைக்காம அடுத்த லோ வந்து இங்கேயே நிற்பான், இல்லைனா இப்படியே அப்படியே லோ வந்து வைக்க மாட்டான். புதுசாக வைக்காத போது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வர நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? அது 4 hours வரும்போது இன்னும் டெய்லியில் போனீங்கன்னா இன்னும் தலைகீழாக கீழே போகிறது இன்னும் நல்லா தெரியும். இங்கெல்லாம் எப்படி வந்திருக்கிறான்? படிக்கட்டில் இறங்கி 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 வந்திருக்கான். இங்கே எப்படி வந்திருக்கான்? படிக்கட்டில் தான் இறங்கி வந்திருக்கிறான், இருந்தாலும் வந்து தலைகீழாக வந்திருக்கான். சரியா? இந்த தூரத்தில் இருந்து தான், இந்த ஹையிலேருந்து தான் இப்படி வந்து விழுந்துருக்குது. அதே ஹையிலேருந்து தான் அப்படியே இப்படி விழுந்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இவ்வளோ நாள் எடுத்திருக்குது. 1 2 3 1 2 3 6 மாதம். இது வந்து கிட்டத்தட்ட ஃபெப்லேருந்து மார்ச், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. 2 மாதம், 6 மாதத்தில் நடந்தது 2 மாதத்தில் நடந்தது. அப்போ அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்? உலக சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. போர், சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை அடுத்து எஸ்கலேட் ஆகி போயிட்டே இருக்கு. எவன் சொல்கிறது பொய், எவன் சொல்கிறது நிஜம்னே தெரில. ஆளாளுக்கு அவன் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஸ்டோரியை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி வந்து வீடியோஸ் வந்து வேறு இப்போ வந்ததுனால எந்த வீடியோவுமே நம்ப முடியல. இது உண்மையானதா பொய்யானதா அப்படின்னு தெரியல. அப்போ அந்த பயம் வந்து இதில் வந்து அப்படியே தெரியுது. 6 மாதத்தில் கீழே வந்தது 2 மாதத்தில் வந்து கீழே தலைகீழாக வந்து வந்திருக்கு. சரியா? அப்போ வீக்லியில் போய் பார்த்தோம்னா இப்படி மேலே போன ப்ரைஸ் இப்படி கீழே வந்துருக்குது. வந்ததுனால நம்ம இந்த பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட ட்ரை பண்ணியிருக்கிறோம், போட்டிருக்கோம். அப்போ திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது திரும்ப அந்த ப்ரைஸ் இப்படி கீழே வந்துருக்குது. ஒருவேளை வீக்லி க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து இல்லை. ஒருவேளை ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்ததுன்னா இந்த மார்க்கெட்டு இப்படி திரும்ப வந்து அதே ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இது என்னது? நம்ம பேட்டர்ன் நிறைய தடவை இது வந்து நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்குறோம், நிறைய டைம் சக்ஸஸும் ஆகிருக்குது. அதனால தான் இதை செல்லமாக நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து பேரும் வச்சுருக்கோம். ஸோ அடிக்கடி வரும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து நடக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ். இந்த மாதிரி பையிங் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி 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 ஹை. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார ப்ரைஸ் வந்து மாட்டிச்சுன்னு நினைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துலேருந்து தான் ரொம்ப நேரமாக ப்ரைஸு தம் கட்டி அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்குது. இந்த இடத்துக்கு வந்த உடனே வந்து மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்த உடனே திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார ப்ரைஸ் வந்து மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. எப்படியோ ஒன்று ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து வந்தது அப்படின்னா இட் மஸ்ட் கோ அப். ஸோ வரக்கூடிய வாரங்களில் ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்து உலக லெவலில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நல்லதே நடக்கணும். பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து கணிச்சிருந்தோம்.
ஆனால் அதுக்கு என்ன வரணும், இந்த இடத்துல ஒரு நல்ல க்ரீன் க்ளோஸ் வந்து வரணும். இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும் வீக்லியில். இந்த மாதிரி பவர்ஃபுல் கேண்டில்ஸ் வந்து வந்ததுன்னா தான் இவன் இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா இது நம்ம பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்து எடுக்க முடியாது. சரியா, எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வந்து இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு ட்ரெண்டு வந்து இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுமா, அடுத்து வந்து நமக்கு இதுதான். இந்த ட்ரெண்டுக்கு வரும்போது எல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். பையிங் இங்கே இந்த இடத்துல தொடர்ச்சியாக ஒரே இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல எதனாச்சும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நீங்கள் ட்ரேடில் இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு ஸ்ட்ராங் பைக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். எல்லாம் ஒரு 10 பேர் வாங்கட்டும்பா, வாங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த முடிவு என்னென்னு வந்து பார்ப்போம். அடுத்த லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து அதை ட்ரேட் பண்ணலாம். அதே சமயத்தில் இன்னொன்றையும் கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படிக்கட்டில் ஏறி 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 ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. அப்போ அடுத்து என்ன, மவுண்டன் கிளைம்பிங், மலை ஏறினா என்ன ஆகணும், மலை இறங்கணும். இறங்கிடுவானா, இறங்கினானா கண்ணாப்பினால கீழே வரணும். ஏன்னா 60,000 30,000 35,000 வரணுமே. அதனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும். மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் ஹையர் அண்ட் ஹையர். ஒரு தடவையும் வந்து அதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக வந்து மேலே தான் போயிட்டே இருக்கும் மார்க்கெட். கொரோனா டைமில் 16,000 இருந்து இப்போது 60,000 ட்ரேட் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் வந்து உண்மை. அப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து நடக்கும். இப்போவே ரொம்ப பெரிய ஃபால் ஆனதுனால இதுக்கான கரெக்ஷன் கண்டிப்பாக வந்து உண்டு. அந்த கரெக்ஷன் ஆனதுக்கப்புறமா கூட நம்ம இன்னொரு ஹை வைக்காமல் வந்து கீழே வந்தானா கொஞ்சம் நறுக்குன்னு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து நம்ம அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்து போக தேவையில்லை. இங்கே வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு தான் ப்ரைஸ் இப்படி வந்து போயிருக்குது. அப்போ இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஹை வைக்க முடியாமல், நான் சொன்னது என்ன, இன்னொரு ஹை வைக்க முடியாமல் இப்படி கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வரணும். வந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து தொடர்ச்சியாக கொஞ்ச நாளைக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ். அப்போது உலகத்தில் அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் நல்ல நியூஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரி, ஓகே. இப்போ 1 ஹவரில் வந்து என்ன மாதிரி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெண்டு நிஃப்டியில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஒரு லோக்கும் வரும்போதும் ஒரு ஸ்ட்ராங் லோ வைக்கும் போதும் ப்ரைஸு அடுத்து ட்ரெண்டை நோக்கி போகுது. ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். இந்த 2 பாயிண்ட் கிடைச்சதுன்னா அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அடுத்த பாயிண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த லோலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது, இந்த லோலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இப்போ லோ வைக்கும் போது ஒன்று ஈக்குவல் லெவல்லேருந்து ஒரு நல்ல பையிங் கேண்டில் வந்து ப்ரைஸ் வந்து திரும்பிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லோவை கட் பண்ணாமல் இப்படி திரும்புது அப்படின்னா கன்ஃபார்மாக பிரேக் பண்ணி இந்த ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஹை, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அல்டிமேட் ஹை. ஸோ வரக்கூடிய வாரங்களில் லோக்கு ஈக்குவல் லோவோ இல்லைனா ஒரு புதுசாக ஒரு லோ வச்சா கூட இவ்வளோ பெரிய லோ வைக்காமல் ஒரு சின்ன லோ வச்சுட்டு அங்கிருந்து திரும்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். ஒருவேளை மேலே வந்தால் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ வீக்லியில் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருக்குது. ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ 1 ஹவரில் அதுக்கு அந்த விஷயத்தை கரெக்டாக நடக்கிற மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து இங்கே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போய் மேலே போய் க்ளோஸ் வச்சது வரக்கூடிய வாரத்தில் அப்படின்னா அப்போ வீக்லியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து தெரியும். அப்போ அதுலேருந்து உங்களுக்கு அடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து எடுக்கும். அதே தான் 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து மேலே போயிருக்கு தெரியுதா.
எவ்வளோ சாமர்த்தியமாக உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸையும் வந்து எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து மேலே ஓப்பன் பண்ணி போயிருக்கு, தெரியுது? அதே மாதிரி வந்து இது தொடர்ச்சியாக கீழே வந்துட்டு இருந்தது, ஒரு சின்னதாக ரைஸ் பண்ணிட்டு நல்லா கீழே வந்துருக்குது. ஆனால் அடுத்தடுத்து அப் ட்ரெண்டில் என்ன இருக்குது, நல்லா ஐ போனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், நல்லா ஐ போனால் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயம், அவ்வளோதான். நல்ல ட்ரெண்டு தானே, மேலே போயிட்டு இருக்குது, அதை நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு போச்சு, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும்னா அந்த பீக்லேயே க்ளோஸ் பண்ணிடணும். நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து மேலே இப்படி போயிடுச்சுங்க அப்படின்னு, பரவாயில்ல, நீங்கள் இங்கே எடுத்து இவ்வளோ தூரம் பிடிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்தாலையும் எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாலாம் க்ளோஸ் பண்ணவே முடியாது. என்றைக்கா ஒரு நாள் நடக்கும், லக்கிலி நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க, அதுலேருந்து கீழே வரும். நல்ல பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து பார்ப்பீங்க. நீங்கள் கரெக்டாக ட்ரேட் எடுப்பீங்க, மேலே போகும். சரி போதும் இந்த ப்ராஃபிட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக கீழே வரும். அனுபவம் தான், பார்த்து 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 பழகிறது. இல்லைங்க எனக்கு எவ்வளோ தூரம் வரும்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு, அவ்வளோதான். ட்ரெண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், 3ஆவது பாயிண்ட்டு அது பாட்டு கிடச்சிடும். 3 பாயிண்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பாயிண்ட் அதுவே கிடச்சிடும். மலை ஏறி மேலே வரைக்கும் போகிறான்னா என்ன அர்த்தம், மலை இறங்குவான்னு அர்த்தம். மலையை வந்து பொறுமையாக இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கும்போது அன்யூஷுவலாக இப்படி வந்து ஜம்ப் பண்ணானா என்ன ஆகும், இது வந்து அன்யூஷுவல். ஏன் இவ்வளோ பெரிய ரைஸ், கீழே விழுறதுக்கான ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதே சமயத்தில் நிஃப்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க, அந்த ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த நிஃப்டி ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து லோ 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 வந்து எக்ஸாக்டாக வச்சு ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் லோ வந்து வச்சுட்டு போயிட்டு இருந்தான். இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. திரும்பவும் இந்த லெவலில் போய் கட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து போயிருக்கிறான். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டான் தெரியுதா? எவ்வளோ நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போகிறான்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, இதை கட் பண்ணக்கூடாது. மேலே போகும்போது சொல்கிறேன், இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. அப்போ இப்படி மேலே போயிட்டு கீழே இவ்வளோ தான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் மேலே இப்படி வந்து போனான்னா இந்த ஹை வரைக்கும் போவான், திரும்ப கீழே ரொம்ப வரக்கூடாது. மேலே போனான்னா இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் இங்கே அதற்கு எதிர்மாறாக வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லோ ரொம்ப அருகாமையில் வந்துட்டு போயிருக்கு. அடுத்த தடவை அங்கேயே வந்துருச்சு. இது ஆபத்தை வந்து குறிக்குது. அது ஆபத்து எச்சரிக்கை தான். அது இங்கே வரும்போது இது வந்து ஆபத்து. ஏன்னா ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்குது, அடுத்து ஹை வைக்க ட்ரை பண்ணுது, அதனால் ஹை வைக்க முடியலை. ஆனால் லோவை கட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டாப் லாஸ் போடாமல். அவன் ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். அது மாதிரி வரவே விடு, சரியா? கீழே வந்துருக்கிறான், ஓகே. இது வந்து இன்னொரு லோ வச்சாலும் வந்து எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் பவர் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுதோ அதுலேருந்து வந்து கன்ஃபார்மாக வந்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இங்கேயும் அதே மாதிரி படிக்கட்டில் தான் மேலே போயிருக்குது. இந்த படிக்கட்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்து பழகினா உங்களுக்கு நல்லாவே வந்து புரிய ஆரம்பிச்சு. ஸோ சென்செக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி தான். உங்களுக்கு லோ வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, அடுத்த லோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இது வந்து ஈக்குவலாகவும் வரலாம், இல்லைனா கொஞ்சம் வந்து கீழே போயிட்டு மேலே வரும்போது இந்த தடவை கன்ஃபார்மாக பிரேக் மேலே வந்ததுன்னா கன்ஃபார்மாக பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரியா? மிட் கேப் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மிட் கேப்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடந்துட்டு இருக்கு. எப்போதுலேருந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பித்தாங்க. சும்மா இதை நீங்கள் மார்க் பண்ண முடியாது. அடுத்த லெவல்ஸ் வந்து கிடைக்கும் போது அந்த கோடை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டான். ரொம்ப பொறுமையாக வந்து இந்த மாதிரி வந்து புதுசாக லோ வைக்க வேண்டியது மேலே போக வேண்டியது, லோ வைக்க வேண்டியது மேலே போக வேண்டியது. ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ண முடியலை.
இதுவே ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு லோ வந்து வச்சுட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து பையர்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் அந்த அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்ட முடியல. கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்தா உடனே வந்து அடுத்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு. மறுபடியும் இந்த ஹையை வந்து தாண்ட முடியல. திரும்ப என்ன ஆயிருது, கீழே வந்துருக்கு. திரும்ப அந்த ஹைக்கே போயிடுச்சு. இங்கே என்ன நடந்ததோ அதே இங்கேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த ஹைக்கு மேலே போக முடியல. திரும்ப போய் ஒரு லோ, மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கே வந்துருக்குது. அதாவது இந்த ஹைக்கு வந்தால் தான் ட்ரெண்டு மாறும். இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஹைக்கே வந்துட்டு அதனால் முடியாமல் இன்னொரு லோ வச்சு திரும்பவும் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துருக்கு. தொடர்ச்சியாக நடக்குது. எப்போதுலேருந்து நடக்குது? பிப்ரவரி மாதத்துலேருந்து நடக்குது. மார்ச் மாதம் முடிய போகுது, ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க போகுது. 3 மாசமா இதான் பண்ணிட்டு இருக்கு மிட் கேப்ல. அதான் கொஞ்சம் வந்து அந்த ட்ரோன் வியூக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். இதே இது நீங்கள் 5 மினிட்ஸ்குள்ளார போய் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டில் தான் இருப்பேருக்கேன். அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. படிக்கட்டில் அழகாக வந்து ஏறி 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 மேலே போயிருக்கிறான். இங்கே வந்து கொஞ்சம் பையிங் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க, ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்காங்க. இது ஒரு அரை நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு. இது ஒரு நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. எதுக்கப்புறம் நடந்துருக்குதுன்னா இங்கே இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போனதுக்கப்புறம் நடந்துருக்கு. இங்கே எப்படி பையிங்க்கு வந்து கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கேருந்து இங்கே இருந்து செல்லாகி ஈஸியாக வந்தவங்களால இதுக்கு கீழே ப்ரைஸை கொண்டு போக முடியும். அது எதில் தெரியுது? இதில் கஷ்டப்படுறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. அப்போ முடியலன்னொன்னே பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்கு. அப்போ இங்கே முடியலன்னொன்னே செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்கு. ஒரு பேட்டர்ன் எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கு? 3 மாசமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் 5 மினிட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இது வந்து தெரியாது, உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரியும். புதுசாக ஒரு ஹை வைக்கிறதுக்கு ப்ரைஸால் முடியலை. ஆனால் ஒரு லோ வச்சதுக்கு அப்புறமும் வந்து மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாமா? ஃபின் நிஃப்டியும் அது ஒரு ஸ்ட்ராங் செல்லுக்கு அப்புறமும் பையர்ஸ் வந்து அதிகமாக வந்து வர்றதை உங்களால் கண்கூட வந்து போகணும். எல்லா சார்ட்லேயும் அதான் நடந்துட்டு. சின்னதாக பையாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக பையாக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வந்து பையாக இருக்குது, இன்னும் அதிகமாக வந்து பையாக. இது எல்லாமே எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ, புதுசாக லோ வச்சோன்னா தான் இது வந்து நடந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் மேஜிக் ஒன்றும் இல்லை, பயிற்சி தான். பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடியும். நம்ம பிரெண்ட் க்ரூடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் பாருங்கள், பிரெண்ட் க்ரூடு இது வந்து $120 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து போச்சு. க்ரூட் ஆயில் போயிட்டு அந்த பிரச்சனையில் போச்சு. இந்த ஷாக்கை எப்படி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ரைஸுக்கு அப்புறமா தலைகீழாக தான் விழுவேன்னு வந்து விழுந்துருக்கு. முதல் முயற்சி வந்து இங்கே சக்ஸஸ் ஆகல, 2வது முயற்சி சக்ஸஸ் ஆகுது. ஒரு ட்ரெண்டு வந்து உங்களால் வந்து இதில் போட முடியுது. அப்போ இதை என்னைக்கு கட் பண்ணுறானோ அன்னைக்கு கொஞ்சம் வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம எப்போவுமே ஒரு பெரிய ஃபாலில் ஒரு 50% வந்துட்டு ஒரு வேளை கீழே வந்ததுன்னா ஈக்குவல் லெவலோ இல்லைனா இந்த மாதிரி ட்ரெண்டு இருந்ததுன்னா அந்த ட்ரெண்டு வரைக்குமோ வர்றதுக்கான வாய்ப்பு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த லோ பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கீழே வந்துருவான்னு சந்தேகப்படவே தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இந்த ப்ரைஸு திடீர்னு ஒரு ரைஸ் கொடுக்குறான் பார்த்தீங்களா? இது அன்யூஷுவல் வால்யூம்னு நான் வந்து சொல்லுவேன், குறிப்பிட்றது உண்டு. அப்போது ப்ரீவியஸ் ஹைக்கே போனோன்னா திரும்பவும் ஒரு அடி. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, இன்னொரு ஹை போய் வைக்கணும். இந்த லோவை கட் பண்ணக்கூடாத வரையும் கரெக்டாக நடந்துருக்குது, இன்னொரு ஹை வைக்க முடியல. ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, மொத்தமாக விடுந்தான் பொத்துன்னு. இந்த லெவலில் கட் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு, எல்லா லோவுக்கும் கீழே வந்து வந்தாச்சு.
எந்த இடத்த கட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து போச்சோ ப்ரைஸு அந்த லெவலுக்கே வந்துச்சு. அப்போ அங்கேருந்து ரெக்கவரி எவ்வளோ 50% ரெக்கவரி, இந்த ஃபாலுடைய 50% ரெக்கவரி. கீழே வரும்போது என்ன பண்ணணும், புதுசாக வந்து கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா லோ மறுபடியும் வந்து வைக்கணும். அப்போ ஹையை கட் பண்ணக்கூடாது, லோவை திரும்ப வைக்கணும், ஹையை கட் பண்ணக்கூடாது. கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா, கீழே போகலை அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணி மேலே வரும். கட் பண்ணி மேலே வரும்போது கீழே வந்தானா இந்த லோவை கட் பண்ணல, அப்போ இப்போ மேலே போயிருக்கிறான்னா கொஞ்சம் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப வந்து மேலே இந்த லெவல் இல்லை, இந்த சனி ஞாயிறில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, ஓப்பனே வந்து இங்கே ஆறது கூட வாய்ப்பு இருக்குது. இவங்கள நம்பவே முடியல. ஏன்னா கிரவுண்ட் இன்வேஷன் அது இதுனாங்கன்னா ஒரு 2 வாரம் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க செட்டிங் வந்து அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது இப்படி போயிட்டு இப்படி எங்கேயாச்சும் கீழே வந்து இப்படி வந்ததுன்னா கண்ணா பின்னான்னு வந்து பிரேக் ஆகி மேலே போகணும். அப்போ ஏப்ரல் மாதம் ஒரு 2வது வாரம் வாக்கில் வந்து ஏதோ ஒரு எஸ்கலேஷன் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. சார்ட் அந்த மாதிரி சொல்லுது. ஏப்ரல் மாதத்தில் எஸ்கலேட் பண்ணாங்க அப்படின்னா அதை கிரவுண்ட் இன்வேஷன் அப்படின்னு வந்தால் இவங்க அடிக்க அவங்க அடிக்க ஒரே பஞ்சாயத்தாக இருக்கும். நம்மளுக்கு அதை விட வந்து இங்கே கண்ணா பின்னான மேலே ஏறும். அப்புறம் பெட்ரோல் விலையெல்லாம் கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ஓரளவு தான் வந்து விலையை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறோம், சப்ளை இல்லைன்னா என்ன பண்ணுறோம், டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ரேட் அதிகமாகும். $120 விற்ற க்ரூடு பிரெண்ட் க்ரூடு வந்து இன்னும் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. கண்ணா அது பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தது. சிவனேன்னு இருந்ததை இதை வந்து எப்போ 2022 இது நடந்துட்டு இருக்கு. அதே தான் மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிட்டு தான். இதை வந்து நம்ம பேசிகிட்டே இருந்தோம், நிறையா முறை வந்து பேசணும். இது அழகாக வந்து இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து தொட்டு கீழே போகுது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வால்யூமோட பிரேக் பண்ணோம். பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஹையாக தொட்டு போயிட்டு அல்டிமேட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்டிமேட் லெவலு எது இதில், இந்த ட்ரெண்டு எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தான். இதுதான் அல்டிமேட் லெவலு. பிரேக் ஆச்சுன்னா இங்கே படிக்கட்டில் பொறுமையாக இப்படி வந்து வரணும். எப்படி வந்திருக்குது, ஒரே கேண்டில். நம்ம ட்ரம்ப் உடைய புண்ணியத்தில் ஒரே கேண்டிலில் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த ஹைக்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. கொஞ்சம் கூலிங் ஆகுமா, கூலிங் ஆச்சுன்னா என்ன ஆகும், இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கல, மேலே போக முடியாமல் ஒரு வேளை கீழே வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், நல்லதே நடக்கணும். US 30லாம் நீங்கள் 4 ஹவர்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபாரெக்ஸ் யாராச்சும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை வந்து உங்களுக்கு வந்து போட தெரிஞ்சதுனாலே போதும். எது வந்து ஹை அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா இதுதான் ஹை. இதுக்கு அடுத்து இந்த ட்ரெண்டை எங்கே டச் பண்ணதோ அதான் ஹை. இந்த ஹையை கட் பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். எப்போ இப்போ ரிவர்ஸ் வருது பார்த்தீங்களா, வரும்போது வந்து இந்த ஹையை கட் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குதுங்க, இந்த ஐயை கட் பண்ணாலே போதுமா அப்படின்னு நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ தான் வந்து ஞாபகம் வருது. அதான் வீடியோவை சும்மா ஆரம்பித்து அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து இப்படி தான், ஓட்டி பார்த்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா எதுவும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் சொல்கிறதுனால இது வந்து எனக்கு எப்போ இதை வந்து பார்க்குறனோ பார்க்கும்போது தான் சொல்கிற மாதிரி ஆகிடுது. சரியா, ட்ரெண்ட் லைனு தான் விஷயம். உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை போடாமலேயே வந்து இது வந்து தெரியணும். ஒரு வேளை உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, ஏங்க இதை கட் பண்ணும்போதே நான் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு எடுத்துக்கவா, இதை கட் பண்ணும்போதே ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு எடுத்துக்கவா, இதை கட் பண்ணும்போது ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு எடுத்துக்கவா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா ட்ரெண்ட் லைனை போட்டுரும். ட்ரெண்ட் லைனை எப்படி போடணும், பாடி டச் பண்ணணுமா, விக்கெட் டச் பண்ணணுமா, எல்லாமே பேசியாச்சு. சரியா, அதனால் நீங்கள் அதெல்லாம் பழைய வீடியோ போய் பார்த்துருங்க. லோ எல்லாத்துலேயும் அதே கான்செப்ட் தான். லோ விற்கும் போதெல்லாம் ட்ரெண்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ப்ரைஸு அன்யூஷுவலாக வந்து வரும்.
ரொம்ப பொறுமையாக வந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த ப்ரைஸு அன்யூஷுவலாக வந்து ரொம்ப அதிகமாக வரும். அந்த அதிகமாக வரும்போது வந்து அப்போ கூட வந்து இந்த ஹையை கட் பண்ணும். ரூல் இஸ் எ ரூல். எந்த ஹையை? இந்த ஹையை. இதையே கட் பண்ண முடியல. இன்டர்னல் ஹையவே கட் பண்ண முடியல. எங்கேருந்து இந்த ஃபால் ஆச்சோ அந்த லெவலையே கட் பண்ண முடியல. அந்த லெவலில் வந்து என்ன ஆயிருது ப்ரைஸ் அப்படியே நின்றுது. தம் கட்டி பார்த்துட்டு முடியலன்ட்டு கீழே வந்துட்டாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் வந்து முடியல, திரும்ப கீழே. முடியலன்னா என்ன ஆகும்? கீழே. இங்கே முடிஞ்சிருக்கு, ஆனாலும் ட்ரெண்டு. மறுபடியும் ட்ரை பண்ணுறான், முடியல. மறுபடியும் ட்ரை பண்ணுறான், முடியல. மறுபடியும் கீழே வந்துச்சு. முடியலன்னா இன்னொரு லோ, அவ்வளோதான். இங்கே இந்த இடத்துல இருக்கிறீங்க, தள்ளி பார்க்குறீங்க, முடியல. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு தள்ளுறீங்க, அப்பவும் முடியல. இன்னும் பின்னாடி ஓடி வந்து எட்டி ஒரு முடியலை. இன்னும் பின்னாடி போயிட்டு அதே தான் இங்கே நடந்துட்டு. மேலே ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்காக அவனும் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறான். இங்கேருந்தே முயற்சி பண்ணவன் இப்போ இங்கே இருந்து முயற்சி பண்ணுறான் மேலே போகிறதுக்கு. சரியா? ட்ரெண்டு எப்படி இருக்குது? 4 hours US30 பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா வந்து கீழே போயிட்டு இருக்கு. அதே இது US100 பார்த்தீங்கன்னா அவனும் அதே தான் பண்ணுறான். எல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து போட்டிருப்பீங்க. இந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து போயிடும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ட்ரெண்டுக்கு வரவே வராது. ப்ரைஸ் வராமல் தலைகீழாக தான் போவேன்னு வந்து கீழே போயிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ட்ரெண்டை வந்து மாற்றிக்க வேண்டியதான். அவ்வளோ. இந்த ட்ரெண்டை ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி நீங்கள் வந்து போட்டு, ஒருவேளை ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி வந்துருக்குதா, இப்படி வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஒருவேளை இங்கே பை எடுத்துருக்கிறீங்க, இல்லை இங்கே பை எடுத்தீங்க, கீழே போச்சு, ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்க, மேலே வரும் அப்படின்ட்டு. மேலே வந்தால் இந்த லெவல் தான். இப்போ தான் US30 பார்த்தீங்க நிறையா இடத்துல வந்து இந்த லெவலையே கட் பண்ண முடியாமல், இன்டர்னல் லெவலை கட் பண்ண முடியாமலே அடுத்த லோக்கு வந்து போச்சு. ஸோ இங்கே நம்ம எடுத்திருக்கோம், பை எடுத்திருக்கோம், மேலே போயிருக்கு, அப்படியே இப்படி போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ட்ரெண்டு மாறும்போது தான் அது நடக்கும். ட்ரெண்டு வந்து இப்போ வந்து லோவில், அதாவது அடுத்து லோ பண்ணிட்டு போகிறதுனால நீங்கள் அந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அதனால் ஒரு சின்னதாக மேலே வர்றதுனால அடுத்து உங்களுக்கு மேலே வந்துடும்ன்ட்டு எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. சரியா? சரி, ஓகே. எவ்வளோ தூரம் மேலே போய் எப்படி கீழே வரான்னு தெரியுதா? இவ்வளோ தூரம் போய் இப்படி வந்துட்டு அடுத்து இவ்வளோ தூரம் போய் இப்படி வந்துட்டு இருக்கான். ஒருவேளை இது இவ்வளோ தூரம் வந்து பாதி தூரம்னாச்சு, அதாவது 50% வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மறுபடியும் மேலே போய் இன்னொரு ஹை விற்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரியா? சரி, ஓகே. வேற என்ன பார்க்கலாம்? கோல்டு, தங்கம். தங்கம் வந்து இப்படி வந்து நல்ல பேட்டர்ன் தான். இந்த நீங்கள் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன் நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதா? ஒரு அன்யூஷுவல் ஹை பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனாலும் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம், அடுத்தடுத்த லெவல் வந்து இங்கே தான் போகணும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகி அழகாக வந்து போச்சு. ஆனால் இந்த லெவல் வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தோம், போகலை. கீழே வந்துட்டு மேலே புஷ் பண்ணும்போது மறுபடியும் வந்து மேலே போயிருக்கணும். யூஸ்வலாக அப்படி தான் வந்து நடக்கும். ஸோ கீழே வந்துட்டு, ஏன்னா இங்கே பையிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் கொஞ்ச நாச்சும் இருக்கும். கொஞ்சம் இப்படி போயிட்டு கீழே வர முடியாமல், அப்புறம் மறுபடியும் போய் கீழே வர முடியாமல், அதுக்கப்புறம் தான் இப்படி வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஓவரால் ட்ரெண்டு வந்து கீழே போயிட்டு இருக்கிறதுனால, ஏற்கனவே ஒரு நல்ல பீக்குக்கு போயிட்டு கீழே வந்ததுனால இன்னும் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து காட்டுது. என்னன்னா, ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, லோவையும் கட் பண்ண முடியல, ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. லோவை கட் பண்ணிடுச்சு, ஹை வைக்க முடியல. உடனே நம்ம ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துருக்குது, திரும்ப வந்து அந்த ஹைக்கு போக முடியல. இந்த லோவை கட் பண்ணிவிட்டு கீழே வந்துருக்குது, திரும்பவும் வந்து அந்த ஹைக்கு கிட்டத்தட்ட வந்து போயிடுச்சு. கீழே வரும்போது திரும்ப அந்த லோ வந்து வர முடியாமல் இன்னொரு ஹைக்கு வந்து போயிருக்கு. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னொரு ஹைக்கு போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு அல்டிமேட் ஹைக்கு வந்து போகணும். இது வந்து க்ரூட் ஆயில் எப்படி நடந்திருக்குது? ஒரே கேண்டில். இங்கே கூட அது நடந்திருக்குது, ஒரே கேண்டில் சல்லு மேலே போயாச்சு. ஆனால் இங்கே அப்படி நடக்கல. படிக்கட்டு மூலமாக ரொம்ப பொறுமையாக வந்து போயிட்டு. ஸோ இதையே நீங்கள் 5 minutes போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார்,
இந்த இடத்துல வந்து நம்ம தனுஷ் வந்து கேட்டிருந்தார், இந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக தான் எடுத்தனா ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். ஏன் அப்படின்னா இங்கே இருந்து இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிட்டு இது ப்ரைஸ் தொடர்ந்து வந்து லோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அன்யூஷுவல் வால்யூம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அன்யூஷுவல் வால்யூம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அன்யூஷுவல் வால்யூம் இங்கெல்லாம் அது நடக்கல, ஒரே இடத்துல நின்றுருக்கு. திடீர்னு ஒரு வால்யூம் வந்து பார்த்தீங்களா, இந்த வால்யூம்க்கு அப்புறமா கவனிச்சிங்கன்னா தெரியும் மறுபடியும் ஒரு வால்யூம் ஸ்பைக் வரும். இதில் தான் நிறையா வந்து ஏமாற்றங்க. இதில் தான் நம்ம பை எடுப்போம். இதெல்லாம் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு இதில் பை எடுப்போம். பை எடுத்ததுக்கப்புறமா கீழே பொறுமையாக செதைச்சிருவாங்க. இங்கே கூட நீங்கள் வந்து ட்ரெண்டு வந்து போடலாம். இங்கே இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் ட்ரெண்டை வந்து போட்டு வச்சுங்க. அப்போ இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இது 2 பாயிண்ட்டும் கிடச்சிருச்சா, அடுத்த பாயிண்ட் இந்த லெவலு இந்த ட்ரெண்ட்லேருந்தே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த ட்ரெண்ட்லேருந்தே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த ட்ரெண்ட்லேருந்தே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. எங்கேருந்து வந்திருக்கிறான்? இங்கேருந்து வந்திருக்கிறான். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பொறுமையாக வந்து பொறுமையாக லோ அன்யூஷுவல் வால்யூம் கொஞ்சம் வேகமாக கீழே வந்துருக்கிறான். அப்புறம் திரும்ப வந்து கொஞ்சமாக கீழே வந்துட்டு இந்த இடத்துல பையிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையிங் ஸ்டார்ட் ஆனாலும் இந்த ஹையை கட் பண்ணும். இந்த ஹையை கட் பண்ணலன்னா அடுத்த ஒரு லோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேயே பையிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே அந்த அன்யூஷுவல் வால்யூம் வந்து வந்திருக்குது. ஒரு சின்னதாக விழுந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம். ஹை வைக்க முடியாமல் கீழே வர்றான். இன்னொரு புது லோ வைக்கிறான். இன்னொரு புது லோ வைக்கும்போது நம்ம பை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பை பண்ணலாம். புது லோ வச்சிருக்கிறான், ஒரு க்ரீன் க்ளோஸ். இது ரொம்ப வீக் க்ளோஸ், ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த க்ளோஸுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ இதை ட்ரேடாக நம்ம வந்து அடுத்த தடவை வரும்போது எடுத்துடலாமா அப்படின்னா ரிஸ்க்கு தான். ஆனால் கன்ஃபார்மாக மேலே வந்துடுவான். ஏன்னா ஒரு லோ வச்சோன்னா மேலே வருவான், ஒரு லோ வச்சோன்னா மேலே கன்ஃபார்மாக வருவான். எதுக்கப்புறமா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் வந்து இருக்கணும். அதே சமயத்தில் இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த க்ளோஸ் வந்து கீழே வந்து வச்சுருக்கான், நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பை போராட்டம் நடக்குதுங்க. போராட்டம் நடக்குது தெளிவாக தெரியுது. ஆனால் கான்ஃபிடென்ட் வந்துருக்குதா பையர்ஸுக்குன்னா இல்லை. ஏன் க்ரீனில் வந்து நல்ல க்ளோஸ் வந்து வைக்கலை. இங்கெல்லாம் வச்ச மாதிரி இந்த க்ளோஸ் வச்ச மாதிரி கூட இங்கே வந்து வைக்கல. ப்ரீவியஸ் ஆகி இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இதை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வேறு இருக்குது. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கீங்க. ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போது இந்த ஹையை கட் பண்ணும்போது போகும். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல நிற்கணும் ப்ரைஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக வந்து க்ரீன் க்ளோஸ் தொடர்ந்தாப்பில் வந்து வரணும். அப்போ இங்கே எங்கே தொடர்ந்தாப்பில் க்ரீன் க்ளோஸ் வருது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் தொடர்ந்து வந்திருக்குது. இது எப்போ நடந்துருக்குது? முதல் முயற்சி இங்கே நடந்துருக்குது, ஆனால் பெரிய அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. 2வது முயற்சி நடக்குது, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது எப்படி சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம்? ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணது. கட் பண்ணி அப்படியே போயிடுவானா? சில நேரங்களில் தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் திரும்பவும் கீழே வந்து தான் மேலே போவான். கீழே வந்து மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்துருக்கு, மேலே போயிட்டு கீழே வந்துருக்கான். இந்த லெவலுக்கே வந்துருக்கு. இங்கே என்ன நடந்திருக்குது? மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, மறுபடியும் கீழே வர முடியாமல் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எப்போவுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ட்ரி அட் எக்ஸிட் எவ்வளோக்கெவ்வளோ கீழே வருதோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து ட்ரேட் எடுக்கிறத நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கூட நான் அதனால தான் வந்து இந்த போஸ்ட் வந்து பண்ணேன். ஸோ இது வந்து எதனால் இது வந்து நடந்தது, இந்த ட்ரேடு எதனால் எடுத்தோம்? ஒரு பெரிய ஒரு முயற்சி, வெள்ளிக்கிழமை பெரிய முயற்சிக்கு அப்புறமா வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. லோ பண்ணுறான், மேலே வரான், லோ பண்ணிவிட்டு மேலே வரான்,
லோ பண்ணுறான். எங்கேருந்து வர்றான்? இவ்வளோ தூரம் வர்றான். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தேக்கம். இந்த தேக்கத்திலேயே நீங்கள் இதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் போகவே இல்லை. நல்ல ஒரு பை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது எங்கே வரைக்கும் வரணும்? இங்கே வரைக்கும் வரணும். அடுத்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா அவன் இங்கே வந்துடுவான். ஹை பண்ணணும். லோ கட் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஹை பண்ணணும். ஹை பண்ணலை அப்படின்னா திரும்ப வந்து கீழே தான் வரும். ஹை பண்ணலைன்னா திரும்ப கீழே தான் வரும். இதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் ட்ரேடு எடுக்கும் போது வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஆயிருக்குதே அப்படின்னு கேட்டதுனால இதை நான் வந்து போஸ்ட் பண்ணேன். அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணது கரெக்டு தான். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பொறுமையாக ரொம்ப நிதானமாக வந்து பார்த்துட்டு எப்படி வந்து கீழே வந்திருக்கிறாங்க, இந்த கீழே வந்ததில் எவ்வளோ நேரம் தேங்கி இருக்குது ப்ரைஸு, அப்போ இங்கே முதல் முயற்சி நடந்துருக்குது, ரெண்டாவது முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த ட்ரேடை வச்சுக்கலாம். இல்லை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். சின்ன மைனஸில் க்ளோஸ் பண்ணுறதுனால தப்பே கிடையாது. ஸோ இங்கேயும் அதே நடந்துருக்குது. ஒரு கண்டினியூஸ் ஃபாலு பொறுமையாக வந்துட்டு இருந்ததில் அன்யூஷுவல் வால்யூம் வந்தது. முதல் முயற்சி, ரெண்டாவது முயற்சி. இந்த ரெண்டாவது முயற்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் இந்த ஹையை கட் பண்ணல. அப்போ இங்கே அன்யூஷுவல் வால்யூமை ரொம்ப பொறுமையாக வந்துக்கிட்டு இருந்ததில் அன்யூஷுவல் வால்யூமை முதல் முயற்சி, ரெண்டாவது முயற்சி. இந்த ரெண்டாவது முயற்சியில் இந்த லெவலை கட் பண்ணி மேலே வந்துருச்சு. ஸோ அல்டிமேட்டாக இந்த லெவலில் ஏற்கனவே தடுமாற்றம் இருந்ததுனால இந்த லெவலுக்கு வந்தோன்னே மறுபடியும் வந்து தடுமாறி வந்தான் கீழே. ஆனால் இந்த லெவல்ஸுக்கு வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் கீழே இருந்து மேலே போகும்போது ஆல்மோஸ்ட் 2 தடவையுமே வந்து இங்கேருந்து ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருக்கு, இங்கேருந்து ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு. ஸோ பையர்ஸோடைய ஆர்வம் இதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டீப்பாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு, நான் சொல்கிறேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அவசரம் தேவையே இல்லை. ஏன் அவசரப்பட்டு என்ன பண்ணணும்? சரி, இங்கே எடுத்துறீங்க, இது கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா எனக்கு முன்னமே தெரியுது இப்படி மேலே போகிறான், லோ வச்சானா மேலே போகிறான், லோ வைக்கும் போது கண்டிப்பாக கொஞ்ச நாச்சும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இது வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே எடுத்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா அடுத்த சைக்கிள் இப்படி வந்தது அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த தடவை பிரேக் ஆகி போயிடும். 1 2 3 4th டைம் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. எப்போது இந்த லோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த லோவை நீங்கள் கம்பேர் பண்ண ஒரு தடவையும் வைக்கும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக செல்லர்ஸ் வந்து கீழே வரைக்கும் வருவாங்க. இதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் இவ்வளோ பெரிய ரேஸுக்கு 50% வந்து வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ எல்லாம் படித்த படிப்பு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். பரீட்சை எழுதும் போது ஞாபகம் வரலன்னா அப்புறம் எப்படி பாஸ் ஆகிறது? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையும் யோசிக்கணும். அதான் இதை பார்த்துக்கிட்டே போர் அடிக்குதுன்னு யூடியூப் வீடியோ பார்க்குறது, இல்லை எந்திரிச்சு வெளியில் போகிறது, இல்லை டீ சாப்பிட்ற பழக்கம், இல்லை வேறு எதனா ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா உடனே ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தீங்கன்னா எங்கள் கதையே வேறு மாதிரி இருக்கும். சரியா? த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் பார்க்கலன்னா என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி படம் வர்றதில்லை. ஸோ க்ரூட் ஆயிலெலாம் வந்து நேற்றுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ட்ரேட் ஆகிடுது, செம்மையாக வந்து ட்ரேட் ஆகிருந்தது. யூஎஸ் ஆயில் பார்க்கணும்னு நினச்சேன், மறந்துட்டு பார்த்தீங்களா? யூஎஸ் ஆயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மார்க்கெட் மட்டும் ஓப்பன் ஆகட்டும்டா, அடுத்து நான் எப்படி பிரேக் ஆகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து இது என்னது, இது அதே தான். ஸோ பிரேக் ஆச்சுன்னா கண்ணா பின்னான்னு வந்து போகணும். கண்ணா பின்னா இவ்வளோ தூரம் போவோம், அவ்வளோதான். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. பிரேக் ஆச்சுன்னா இந்த ஹைக்கு மேலே வந்து போகணும், லோவுக்கு வந்து வரக்கூடாது. கொஞ்சமாக இப்படி திரும்பி கூட பிரேக் ஆகலாம். இல்லைனா இந்த பயில எதுனா பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா இந்த சனி ஞாயிறில் பிரேக் அவுட் ஆகி தான் ஓப்பனே ஆகும். சரியா? சரி, ஓகே. நம்ம க்ரூடு வந்து எப்படி காட்டிகிட்டு இருக்கான், நம்ம க்ரூடும் வந்து அதே கதை தான்.
ஸோ இந்த லெவலில் வந்து இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் இதை மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த லெவல்லேருந்து நல்ல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வர்றதுக்காகவோ, ஏன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இங்கேருந்து அதை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சின்னதாக இருக்குது, இங்கேருந்து அதை விட கம்பேரிட்டிவ்லி சின்னதாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டாட்டா பை பை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் இது பார்த்த வரைக்கும் இது பாருங்கள் மறுபடியும். இது வந்து யூரோ யூஎஸ்டி ஃபாரெக்ஸு. அந்த எக்ஸாக்டாக அந்த லெவல் 2 பாயிண்ட் வந்து கிடைக்கணும். 2 பாயிண்ட் கிடைச்சதுக்கப்புறமா இது வந்து நடக்கும். இது வந்து நீங்கள் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து ப்ரைஸு. இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன 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 முயற்சிகள், அதுக்கப்புறம் வந்து பெரிய முயற்சி, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பெரிய முயற்சி, அடுத்து வந்து லோ பண்ணலை, லோ பண்ணியிருக்கு, லோ பண்ணியிருக்கு, லோ பண்ணியிருக்கு, இங்கே லோ பண்ணலை, பண்ணாமல் இதை கிராஸ் பண்ணிச்சு, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, சாரி இது கிடையாது, ஓ இங்கே இருக்குல்ல லோ, ஆமாம் இங்கே, ஓ குழப்பமாயிடுச்சு, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்த லெவல் வந்து இது. எவ்வளோ அழகாக பொறுமையாக வந்து வந்திருக்கான் பார்த்தீங்க. அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான், தெரியுது. அதே சமயத்தில் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா ஒரே கேண்டல்ல இப்படி மேலே வந்துடும். அதுதான் அதோடைய பியூட்டி. அது பார்க்குறது நீங்கள் வந்து 4 ஹவர்ஸில் வந்து பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், கன்ஃபார்மாக வந்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அப்படின்னா இப்போ நீங்கள் இதை வந்து படிக்கும்போது வந்து எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். சாரி, இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 1 ஹவரில் போகும்போது எப்படி தெரியுது, ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்படி தான் வந்து படிக்கணும் பொறுமையாக. வந்து இது வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு. இந்த ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டம் வந்து இங்கே இருந்து ப்ரைஸ் மேலே வரும்போது நடந்திருக்குது. இவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்காங்க, அந்த ப்ரீவியஸ் லோக்கு வரல. இதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்போ இங்கே இதுக்கு கம்பேரிட்டிவ்லி இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே எந்த நடந்ததுனால இது மேலே போயிருக்கு, எது நடந்ததுனால மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரித்து 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 பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். யாருமே தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நீங்களே பார்த்து 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 இதை வந்து இது ஒரு விஷயமே இல்லைப்பா, இதுக்கா இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தெளிவு வந்து உங்களுக்கே வந்துடும். ஒரு அந்த ஹைலையும் போயிட்டு நிற்பான். ஏன்னா ப்ரீவியஸாக அவன் பங்காளி அங்கே தான் இருப்பான். வா 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 வான்னு வர வச்சு 2 மிதி, சரியா? அதுதான் நடக்கும். அப்போது அன்யூஷுவலாக மேலே போனால் என்ன ஆகும், அப்படியே பொறுமையாக அப்படியே கிளைட் ஆகி கீழே வந்துட்டான், கிளைட் ஆகி கீழே வந்துட்டான். அன்யூஷுவலாக ஒரு வால்யூம் வந்ததுன்னா என்ன ஆகும், ஒரு ட்ரெண்டில் கண் அப்படின்னா வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது வால்யூம் ஜாஸ்தியாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் நடந்ததில்லை அந்த மாதிரி. எங்கே வரைக்கும் போவோம், ப்ரீவியஸ் ஆகி தான் பங்காளி இங்கே இருப்பான். அவனுக்கு தெரியும் இங்கே வந்தால் அடி, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அடுத்து வந்து மறுபடியும் வந்து கீழே அனுப்பிச்சிருக்கான், சரியா? சரி, ஓகே. செஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய விஷயங்களை கற்றுந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து மெசேஜஸ் அனுப்புகிற எல்லாத்தையுமே ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வினோத். தொடர்ந்து ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்து வர்றாரு. நிறைய இன்புட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தும் நான் வந்து எடுத்துருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி மற்ற எல்லோரும் வந்து டைம் எடுத்து வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம். வீடியோ பார்த்ததுக்கப்புறமா டைம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மெசேஜஸ் பண்ணுறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் எந்த மைக்கு யூஸ் பண்ணுறீங்க, யாரோ ஒரு உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஒரு
ஒரு விஷயத்த வந்து சொன்னார். இது என்ன மைக்குன்னு நான் முடிஞ்சால் நான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதில் ட்விட்டரில் நான் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மெயிலாக அனுப்பிச்சார் எனக்கு. நான் வந்து ஏதோ சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் மைக்கு வந்து இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ எடிட்டிங்கில் இருக்கிறேன், அதனால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சார். அந்த மெயில் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. தொடர்ந்து வந்து பாருங்கள், இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இன்றைக்கி நான் போட்ட வீடியோவே நீங்கள் பார்த்தீங்க, அட இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கே வந்து தோணும். அதை நீங்கள் வந்து அதை முழு மனதோடு வந்து பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து விளங்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி வந்து தெரியும். தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வந்து வெற்றியை வந்து எட்டி பிடிக்கிறது அவ்வளோ வந்து சுலபமான விஷயம். ஆனால் அதுவே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கூட. ஏன்னா டெடிக்கேஷன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப 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 எல்லா சார்ட்டுமே உங்களுக்கு எதுக்கு எல்லா சார்ட்டுமே காட்டுறேன் அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸில் ஆரம்பித்து கோல்டில் வந்து இதில் சில்வர் பார்த்து, நிஃப்டி பார்த்து, ஆப்ஷன்ஸ் பார்த்து, க்ரூட் ஆயில் பார்த்து, எல்லாமே பார்த்து எல்லாத்துலேயும் ஒரே விஷயந்தான் பேசுகிறோம் நம்ம. அப்போது எல்லாத்துலேயும் ஒன்று தான் நடக்குது. அதை நீங்கள் திரும்ப 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 பயிற்சி பண்ணுங்கள். பண்ணும்போது வந்து கன்ஃபார்மாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஆணித்தரமாக நான் வந்து சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஹை வைக்கிது. ப்ரீவியஸ் ஹையே வந்து இந்த பிரேக் பண்ணவே முடியாத லெவலில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஹை வந்து இருக்குது. அடுத்த ஹை பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய போராட்டம். அப்போ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து படிக்கட்டில் வந்து மேலே வருது. அப்போ அடுத்து என்ன நடக்கணும்? கீழே வரணும். கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே அப்படியே இருந்தது அப்படின்னா இன்னொரு ஹையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஹை போனதுக்கப்புறமா என்ன இருக்குது? தெளிவாக வந்து கீழே வந்துட்டு, கீழே வரும்போது அந்த ப்ரீவியஸ் லெவலெல்லாம் பிரேக் பண்ணி கண்ணா பின்னான்னு வந்து கீழே வந்தாச்சு. ஸோ ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணினா தான் வரும். முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் அது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணலன்னா இன்னொரு ஐ, அவ்வளோதான். இன்னொரு ஐ வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஐ வைப்பானா? இல்லை, திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான இது வந்து இங்கேயே நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம்லாம் இது வந்து எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்துச்சு. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. சரி, ஓகே. இதே தான் திரும்ப திரும்ப பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து நான் எத்தனை சார்ட்டு போனாலும் நான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே நினைவூட்டிக்கிட்டே இருப்பேன்னா, நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். நிறைய வந்து பயிற்சி பண்ண உங்களுக்கும் வந்து இது எளிமையாக வந்து வரும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் எக்ஸ் வலைத்தளத்தில் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் திரும்ப வந்து உங்களை இந்த வாரம் இறுதியில் சந்திச்சதில். அடுத்த வாரம் இறுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.